ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணப்படுகிறார்கள். படகு அமிலத்தக்கதாக கொந்தளிப்பும் பெரும் காற்று உண்டான பொழுது, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதலை உண்டாக்குகிறார். இவைகள் ஏன் சீசர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது? இன்று நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? தேவன் எதையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். தேவன் தேவையில்லாமல் எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதும் இல்லை, அதை நமக்கு அனுமதிப்பதும் இல்லை. தேவனுடைய வல்லமை மிக்க செயல்கள் நம்மளை நிகழ்த்தும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் எந்த வியாதிகளோ, சக்தியற்ற எந்த குறைபாடுகளோ தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் அது போன்ற செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார். நம்முடைய வாழ்வில் தேவன் மகிமைப்படுவதற்காக, நம்முடைய வாழ்வில் இருக்கிற, நமக்குள் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஷாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ வாழ்க்கையில் எரிகின்ற அக்கினி சூளைக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜா செய்து வைத்த பொற்சிலையை வணங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த அக்கினி சூளைக்குள் போடப்படுவார்கள். ஷாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுவிப்பார், எங்களை விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று நின்ற பொழுது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். ராஜாவுடைய கட்டளை வெளிப்பட்ட பொழுது தேவன் எதையும் செய்யவில்லை. அவர்கள் அந்த அக்கினி சூளையை கடந்து வெளியே வரும் பொழுது, அந்த அக்கினி சூளைக்குள் அவர்கள் தூக்கி போடப்பட்ட போது ராஜா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் கருகி போய்விடுவார்கள், அவர்கள் பொசுங்கி போய்விடுவார்கள், அவர்களை அந்த சூளையின் அக்கினி பட்சித்து போட்டுவிடும் என்று. ஆனால் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை. உலக மனிதர்களாய் இருந்திருந்தால் பட்சிக்கப்பட்டிருப்பார்கள், கருகி போயிருப்பார்கள். இதை கண்டு பிரமித்து ராஜா சொல்லுகிறான், இவ்விதமாக இரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லையே, இந்த சூழ்நிலையிலும் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நேபுகாத் நேச்சார் பெரிய பொற்சிலையை செய்து வைத்தவன். தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட பின்பு அவன் சொல்லுகிற வார்த்தை, இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் இல்லையே, அவரையே ஆராதிக்கவும் அவரையே நமஸ்கரிக்கவும் நான் கட்டளையிடுகிறேன். ஆகவே நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்டங்கள் அத்தனை மூலமாக, நாம் கடக்கிற அக்கினி சூளைகள் அத்தனையிலும் தேவன் மகிமைப்படுவார். நாம் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களை கை கொண்டு தேவனுக்கு ஏற்ற வழியில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, தேவ நாம மகிமைப்படும்படி நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா அக்கினி சூளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட போகிறதற்காக, நாங்கள் அதில் விடுவிக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.